Dear 11th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். சாப்டர் 9ல இருந்து ஒரு மிக முக்கியமான ஒரு 5 மார்க் சம் ஒன்று பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான சம் தான், ஆனால் புக்கில் ஒரு மாதிரி டெரிவேஷன் மாதிரி இருக்கிறதுனால நிறைய பேர் அதை ஸ்கிப் பண்ணிடும். இந்த வீடியோ ஒரு 10 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சம் இன்னைக்கு உங்களுடைய மெமரிக்குள்ளாரையோ அல்லது ப்ராக்டிஸ்குள்ளாரையோ வந்துடும். ஈஸியாக 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த சம் போடுறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எடுத்துங்க. அப்படியே ஜஸ்ட் நல்லா கவனிங்க நான் என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எடுத்துட்டிங்கன்னா இந்த இடம் ஆரிஜின் ஆகிடும். ஆரிஜின்னா 0,0 உங்களுக்கு. அப்போ இதை ஓன்னு பேர் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது ஒரு யூனிட் சர்க்கிள் வரைய போகிறோம். யூனிட் சர்க்கிள்னா 1 சென்டிமீட்டரோ அல்லது 1 மீட்டரோ அளவுள்ள ஒரு சர்க்கிள், ரேடியஸ் உள்ள ஒரு சர்க்கிள் வரைய போகிறோம். அப்போ இட்ஸ் கால்ட் யூனிட் சர்க்கிள். இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஒன்று வரைஞ்சிருங்க. இந்த சர்க்கிளில் டாப்பில் போயிட்டு ஏதாவது ஒரு பாயிண்ட் ஒன்று சூஸ் பண்ணிங்க. ஏன்னு ஒரு பாயிண்ட் ஆன் த சர்க்கிள். அப்போது ஐ எம் drawing a யூனிட் சர்க்கிள். யூனிட் சர்க்கிள்னாலே radius 1 with center as origin. Take any point A on the circle. அந்த நோட்ஸ் எழுதணும்லாம் அவசியம் கிடையாது, வேணும்னா எழுதிங்க. Draw a unit circle with origin as center. Take a point A on the circle. அதுக்கு அடுத்தது OA makes angle theta. OA என்ற லைன் theta என்ற ஆங்கிளை x axis கூட மேக் பண்ணுது. அப்போ OA subtends angle theta with the x axis. 3 லைன் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நோட்ஸ் எழுதிங்க. என்ன சார்? draw a unit circle with center as origin. Take a point A on the circle. அதுக்கு அடுத்தது OA subtends angle theta with the x axis. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வரைஞ்சிக்கலாம். அதுக்கு அடுத்தது நான் 3 விஷயங்கள் இந்த சம்முக்குள்ளார செய்ய போகிறேன். நிதானமாக கவனிச்சிங்க, இந்த சம் முடிஞ்சு போச்சு. ஃபஸ்ட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த பாயிண்ட்டை பின்னு வச்சுக்கிட்டு இதை ஜாயின் பண்ணிக்க போகிறேன். அப்போ உங்கள் கண்ணுக்கு ஒரு ட்ரையாங்கிள் தெரியும், OAB. எல்லாரும் நல்லா பார்த்துங்க. ஃபஸ்ட்டு சம் உங்கள் கண்ணுக்கு தெரிய வேண்டிய ட்ரையாங்கிள் O1 A1 B1, ரைட்? இதோட ஏரியா வேணும். ஏரியா ஆஃப் triangle OAB is equal to, இதோட ஏரியா வேணும். What is area of the triangle? Half base into height. Half base into height. Base னா இதுதான் பேஸ், இதான் நம்மளுடைய பேஸ். OB, OB என்பது சர்க்கிளோடைய ரேடியஸ். அப்போ இதோட ரேடியஸ் எவ்வளோ இருக்குன்னா 1 தான் இருக்கும். ஏன்னா யூனிட் சர்க்கிள், இதுக்கு பேர் யூனிட் சர்க்கிள். இதுவும் 1 தான், இதுவும் 1 தான், எல்லா மெஷர்மெண்ட்டும் 1 தான். அப்போ ஆஃப் பேசிஸ் ரெடி, பேசிஸ் 1 இன்ட்டு ஹைட்டு வேணும். இந்த ட்ரையாங்கிளோட ஹைட்டு வேணும்னா பர்பண்டிகுலர் வரைஞ்சாகணும். இதான் எனக்கு ஹைட்டு, இதான் எனக்கு ஹைட்டு. இதுக்கு பேர் என்னது? தீட்டா. இதுக்கு பேர் என்னது? தீட்டா. அப்போ இந்த ஹைட்டு எனக்கு வேணும் அப்படின்னா நான் என்ன செஞ்சு ஆகணும்னா ஏதாவது ஒரு பித்தாகரஸ் தியரமோ அல்லது ட்ரிக்னாமெட்ரியோ பயன்படுத்தி இந்த ஹைட்டை நான் கண்டுபிடிக்கணும். அப்போ நான் ஹைட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்ய போகிறேன்றதை பாருங்கள். ஹைட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரிக்னாமெட்ரி பயன்படுத்த போகிறேன். அது எப்படி சார் ட்ரிக்னாமெட்ரி? நல்லா கவனிங்க. தீட்டாவுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் இதுக்கு பேர் ஆப்போசிட் சைடு. 90க்கு ஏற்ற மாதிரி இருந்தால் இதுக்கு பேர் ஹைப்போட்டென்யூஸ். ஹைப்போட்டென்யூஸ். நான் இந்த ட்ரையாங்கிள் இருக்குது பாருங்கள், டாட் வைக்கிறேன் பாருங்கள். இந்த ட்ரையாங்கிளில் நான் சைன் தீட்டா யூஸ் பண்ண போகிறேன். அப்போ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸ். 9th ஸ்டாண்டர்டுக்கு போகிறோம். சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் என்றால் ஹைட்டு, ஹைப்போட்டென்யூஸ்னா OA. இப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு ஹைட்டு, OA என்றால் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். அப்போ இதுவும் 1 தானே. OAனா ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். அப்போது ஹைட்டு பை 1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 1 இன்ட்டு சைன் தீட்டா, சைன் தீட்டா தான். சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு H. அப்போது இது ஒரு தனி கதைப்பா. இதெல்லாம் எக்ஸாமில் எழுதி காட்டணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கு புரியறதுக்காக நான் போட்டு காட்டியிருக்கிறேன். இப்போ நேரடியாக நான் ஹைட்டுனா யார் எழுதுனா போதும்? சைன் தீட்டான்னு எழுதுனா போதும். ஃபஸ்ட்டு எக்ஸாமில் இந்த டயக்ராம் வரைஞ்சிருங்க. ஒரு 3 லைன் நோட்ஸ் எழுதுங்க. draw a unit circle with origin as center. Mark a point A on the circle in the first quadrant. அதுக்கு அடுத்தது OA subtends angle theta with the x axis. உடனே இங்கே வந்துருங்க. இந்த சின்ன டயக்ராம் வரைஞ்சிங்க. கேஸ் 1, இதுதான் ஸ்டேஜ் 1.
இதான் சம் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் பார்ட். இந்த ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் ஆஃப் பேஸ் இன்டு ஹைட். பேஸ் என்றால் ஓபி, அதுதான் ஓபின்னா நம்மளுக்கு பேஸ் அதான் 1. ஹைட் என்றால் இதோ கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். ஹைட் எப்படி கண்டுபிடிக்கணும் சொல்லி கொடுத்துருக்கோம் பாருங்கள். இது ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸ், ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸ், ஆப்போசிட் வந்து ஹைட்டு, ஹைப்போட்டென்யூஸ் வந்து ஓஏ, ஓஏ 1 ஆகிடும், கிராஸ் மெல்ட் பண்ண ஹெச். தேர்ஃபோர் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஓஏபியோட ஆன்சர் sin θ/2. ஒரு சம் முடிஞ்சு போச்சு. இது ஒரு சம். இதில் ஏதாவது குழப்பம் இருக்கா? அதுக்கு அடுத்தது நான் என்ன செய்ய போகிறேன்னா செக்டார் ஓஏபிக்கு போக போகிறேன். இது வந்து ட்ரையாங்கிள் ஓஏபி. அடுத்தது நான் போக போகிறது செக்டார் ஓஏபிக்கு போக போகிறேன். செக்டார் ஓஏபி ஏரியா ஆஃப் த செக்டார் கண்டுபிடிக்க போகிறேன். ஏரியா ஆஃப் செக்டார் கண்டுபிடிக்க போகிறேன். ஏரியா ஆஃப் த செக்டாரோட ஃபார்முலா நம்ம 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். ஓஏபி ஏரியா ஆஃப் த செக்டார் ஓஏபி இஸ் ஈக்குவல் டு θ/360. 360நாலும் 2πனாலும் ஒன்று தான். 2 × 180 360 தான் வரும். θ/360 இன்ட்டு ஏரியா ஆஃப் த சர்க்கிள். தீட்டா தான் நம்மளுக்கு ஆங்கிள். இங்கே பாருங்கள், தீட்டா தான் ஆங்கிள். அப்போ நம்ம போட்டு கொண்டிருப்பது இந்த செக்டாரோட ஏரியா. இதுதான் தீட்டா. இப்போ θ/360 இன்ட்டு πr². ஆர் எவ்வளோ? 1 தானே, ரேடியஸ் 1 தானே. அப்போது θ/2π இன்ட்டு π இன்ட்டு 1². பை கேன்சல் ஆகிடும். 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். θ/2 தான் ஏரியா ஆஃப் த செக்டார். இது செகண்ட் சம். இது செகண்ட் பார்ட் ஆஃப் த சம். ஃபர்ஸ்ட் பார்ட் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் மட்டும். இப்போ செக்டார்னா வளைஞ்சது. இது வளைஞ்ச பகுதி. இது ஸ்ட்ரெயிட் லைன், இது வளைஞ்ச பகுதி. இது ஏரியா ஆஃப் த செக்டார் முடிஞ்சு போச்சு. இப்போ மூணாவது விஷயம் போக போகிறோம். மூணாவது சம் போக போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த லைனை ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன். இந்த லைனை ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு இதிலிருந்து பர்பண்டிகுலர் வரைய போகிறேன். 90 டிகிரி வரைய போகிறேன். இது 90 டிகிரி, இது 90 டிகிரி. இது அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன். இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அப்போது சிக்கு வரேன் நான். இப்போது ஓபிசின்ற ஒரு ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்க போகிறோம். ஓபிசி இதை பாருங்கள், இப்படி இருக்கும் ட்ரையாங்கிள். ஓபி டாப்பில் சி. இது நமக்கு தீட்டா. அப்போ இதுக்கு பேர் ஆப்போசிட் சைடு, இதுக்கு பேர் அட்ஜசன்ட் சைடு. ஏன்னா இது 90 டிகிரி. நான் சொல்லிட்டேன், இது 90 டிகிரிக்கு தான் நம்ம லைன் வரைஞ்சிருக்கிறோம். அப்போ சின்ற பாயிண்ட் எடுத்துக்கிறோம். அந்த பாயிண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம். ஓஏலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு இது பர்பண்டிகுலராக வரைஞ்சிக்கிறோம். அதெல்லாம் நீங்கள் நோட்ஸ் எதுவுமே எழுத வேண்டாம். இந்த ட்ரையாங்கிள் வந்துருங்க, ட்ரையாங்கிள் ஓபிசி. இதோட ஏரியா கண்டுபிடிப்போம். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்னா ஃபார்முலா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து ஓபிசி. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஓபிசி இஸ் ஆஃப் பேஸ் இன்டு ஹைட். அப்போ ஆஃப் பேஸ்னா அடியில், அதாவது ஓபி இன்டு ஹைட்னா பிசி. ரைட். இப்போ ஓபி கண்டுபிடிக்கணும். ஓபினா யார்? ஓபினா ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் 1. அப்போ முடிஞ்சு போச்சு. இது 1/2 × 1. இப்போ எனக்கு பிசி தெரிஞ்சாகணும். வாட் இஸ் பிசி? திருப்பியும் ட்ரிக்னாமெட்ரிக்கு தான் போகிறோம். இங்கேயும் ட்ரிக்னாமெட்ரி வச்சு தான் ஹைட்டு கண்டுபிடிச்சேன். இங்கேயும் ட்ரிக்னாமெட்ரி வச்சு தான் ஹைட்டு கண்டுபிடிக்க போகிறேன். திஸ் இஸ் மை ஹைட். அதாவது பிசி கண்டுபிடிக்கணும். இதான் நம்மளோட ஹைட்டு. ஆஃப் பேஸ் இன்ட்டு ஹைட், இதான் பேஸ் நமக்கு. அப்போ ஹைட்டு கண்டுபிடிச்சிடலாமா? திருப்பி நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த இடத்துல போட்டு காட்டுறேன் பாருங்கள். tan θ. இங்கே sin θ யூஸ் பண்ணோம், அங்கே tan θ யூஸ் பண்ணுறோம். tan θவோட ஃபார்முலா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைட். அப்போ tan θ ஈக்குவல் டு ஆப்போசிட்னா பிசி, அட்ஜசன்ட்னா ஓபி. ஓபியோடைய ஆன்சர் தான் நமக்கு 1. ஓபியோடைய ஆன்சர் தான் நமக்கு 1. அட்ஜசன்ட் இஸ் 1. இது tan θ. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 1 × tan θ ஆகிடும். இப்போ பிசி இஸ் ஈக்குவல் டு tan θ. அப்போது பிசி தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது இருந்தது. பிசி கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்கள், டைரெக்டாக போய் tan θ. அப்போ எக்ஸாமில் இந்த ஹைட்டு கண்டுபிடிக்கிறது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக போகிறது. நீங்கள் வேணும்னா சைடில் சாருக்கு போட்டு காட்டலாம். நீங்கள் இதை சைடில் ரஃப் ஒர்க்கு மாதிரி போட்டு காட்டலாம். திஸ் இஸ் அ ரஃப் ஒர்க் உங்களுக்கு. ஹவு டு ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் திஸ் ட்ரையாங்கிள்
how to find the height of this triangle. இதில் trigonometryல sin theta யூஸ் பண்ணி ஹைட் கண்டுபிடிச்சிருக்கிறோம், இதில் tan theta யூஸ் பண்ணி ஹைட் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ இதுதான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் tan theta by 2. இப்போ நீங்கள் நல்லா பார்த்துங்க, இந்த சம்மில் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் தான் இது எல்லாமே நடந்திருக்குது. உங்களுக்கு ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் எல்லாமே பாசிட்டிவ் தான் இருக்கும், அதனால் பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் இது எல்லாமே. இது எல்லா மெஷர்மெண்ட்டுமே பாசிட்டிவ் வேல்யூஸ் தான். ஃபைன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இதில் எது சின்னது எது பெருசு? ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் தான் இருக்குது இல்லையே சின்னது, அதை விட பெருசு செக்டார், அதை விட பெருசு இந்த பெரிய ட்ரையாங்கிள் ஓபிசி. அப்போது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளை மூணுத்தையும் கம்பேர் பண்ண போகிறேன். என்ன சொல்ல போகிறேன் பாருங்கள், ஏரியா ஆஃப் ஃபஸ்ட் ட்ரையாங்கிள், அதாவது ஓஏபி, ட்ரையாங்கிள் ஓஏபி சின்னது. யாரை விட சின்னது என்றால், இது யாரை விட சின்னது என்றால் இவனை விட சின்னது, செக்டாரை விட சின்னது. ஏரியா ஆஃப் செக்டார், ஏரியா ஆஃப் செக்டார் ஓஏபி, இது யாரை விட சின்னதுன்னு பார்த்தீங்கன்னா இதை விட சின்னது, இதுதான் பெருசு, இதுதான் பிக்கெஸ்ட். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் யாருன்னா ஓபிசி. இஸ் இட் விசிபிள்? இதை கட் ஆகிட போகுது அந்த பக்கம். ஓகேவா, விசிபிளாக இருக்கா? ஃபைன். கட் ஆகுது பார்த்தீங்களா, நினச்சேன். ஓகே ஃபைன். இப்போ நல்லா க்ளீனாக தெரியுதா உங்களுக்கு? அதுக்கு அடுத்த ஸ்டேஜ், இந்த ட்ரையாங்கிள் நம்ம டயக்ராமில் பார்க்கும்போது இவன் சின்னது, அதை விட இது கொஞ்சம் பெருசு, அதை விட இது கொஞ்சம் பெருசு இருக்குது. இப்போ நான் இந்த ஏவை இப்படி கிட்ட கொண்டு வரேன்னு வச்சுங்க. இப்போ இந்த ட்ரையாங்கிள் இந்த சர்க்கிள்லேயே நான் ஏவை ரொம்ப ரொம்ப கம்மியாக்கிட்டே வரேன். இந்த பாயிண்ட்டை ரொம்ப கிட்ட கொண்டு வந்துட்டேன்னு வச்சுங்க, இந்த இடத்துல கொண்டு வந்துட்டேன்னு வச்சுங்க. அப்போது ஏ ரொம்ப ரொம்ப குறையும் போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு ட்ரையாங்கிள் பார்க்குறதுக்கும் ஒரே மாதிரி இருக்கும், செக்டார் பார்க்குறதுக்கும் ஒரே மாதிரி இருக்கும், பர்பண்டிகுலர் பார்க்குறதுக்கும் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ இந்த தீட்டாவோடைய வேல்யூஸ் குறைய 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 இந்த ட்ரையாங்கிள், செக்டார், இந்த பெரிய ட்ரையாங்கிள் எல்லாம் ஏக்கு கீழே இறங்க 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 தீட்டா குறைய 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 இந்த ஏரியாஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஈக்குவலான மாதிரியும் இருக்கும். இப்போ தீட்டாவோட வேல்யூ பொறுத்து இருக்குது. தீட்டா எதுக்குள்ளார போட்டுனுக்கிறோம், நம்ம ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் போட்டுனுக்கிறோம். அப்போது நம்மளுடைய தீட்டாவோட வேல்யூஸு எதுக்குள்ளார இருந்துன்னு இருக்குதுன்னா -π/2லேருந்து +π/2, 0 to π/2, சாரி 0 to π/2க்குள்ளார இது போயின்னு இருக்குது, 0 to π/2க்குள்ளார. அது இல்லாமல் இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் தான் இந்த சம் போட்டுன்னு இருக்கிறோம், அது நம்ம எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸில் போயின்னு இருக்குது. அதுக்கு அடுத்த கட்டம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, வேல்யூஸ் எடுத்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் ஆன்சர் sin θ/2, அதுக்கு அடுத்த ஆன்சர் ஏரியா ஆஃப் த செக்டார் வந்து θ/2, அதுக்கு அடுத்த ஆன்சர் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஓபிசி. ஓபிசின்னும் போது இதோ இருக்குது பாருங்கள், tan θ/2. இப்போ sin θ/2 அப்படியே இருக்கட்டும், θ/2 அப்படியே இருக்கட்டும். டேனை நம்ம எப்படி எழுதலாம்னா sin θ cos θன்னு எழுதலாமா, 2 cos θ, 2 cos θ. இப்போ நம்ம ஃபுல்லாக என்ன செய்யலாம்னா 2 கேன்சல் பண்ணிடலாம், எல்லா இடத்துலையும் 2 சேமாக இருக்கும், 2 கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்ய போகிறேன்னா, டிவைட் ஆல் த டேர்ம்ஸ் பை sin θவால் டிவைட் பண்ண போகிறேன். டிவைட் ஆல் த டேர்ம்ஸ் பை sin θ. sin θவால் டிவைட் பண்ணால் இது 1ஆக மாறிடும், இது என்னவாயிடும்னா θ/sin θவாக மாறிடும். டிவைட் பை sin θ போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்னா 1/cos θ வந்துடும். டிவைட் ஆல் த டேர்ம்ஸ் பை sin θ. இதை sin θவால் டிவைட் பண்ணுங்கள், இதை sin θவால் டிவைட் பண்ணிங்கன்னா sin θ அடியில் இருக்கும், இங்கே sin θவால் டிவைட் பண்ணால் sin θ கேன்சல் ஆகிடும், 1/cos θ ஆகிடும். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா லிமிட்ஸ் எடுக்க போகிறேன். லிமிட்ஸ் θ turns to 0, 1 less than or equal to limit θ turns to 0, θ/sin θ less than or equal to limit θ turns to 0, 1/cos θ, 1/cos θ. லிமிட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரெசிப்ரோக்கல் ஆக்கிடலாம். ரெசிப்ரோக்கல் ஆக்கிட்டால் நமக்கு இந்த பேட்டர்ன்லேயே வந்துடும். அதனால் ஒரு ஸ்டெப்பு நம்ம நிறுத்தி போட்டுக்கலாம். இதில் டேக் ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் செஞ்சுக்கலாம். டேக் ரெசிப்ரோக்கல். அப்போ லிமிட்ஸ் போடாதீங்க, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போட்டுக்கலாம். டேக் ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த greater than or equal to இருக்குது பாருங்கள், அது மாறிடும். அப்போது டேக் ரெசிப்ரோக்கல் மட்டும் நான் எடுத்துடுறேன். டேக் ரெசிப்ரோக்கல் எடுத்தால் 1க்கு ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா 1 தான் வரும். θ/sin θக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா sin θ/θ வந்துடும். 1/cos θக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா cos θ/1 வந்துடும். அப்புறம் ரெசிப்ரோக்கல் எப்போதுமே ஃப்ராக்ஷன்ஸ் ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது இன்இக்வாலிட்டி மாறிடும்.
இப்போ less than or equal to எல்லாமே என்ன மாறிடும்னா greater than or equal to மாறிடும். இப்போ லிமிட்ஸ் எடுத்துங்க. லிமிட்ஸ் x turns to x கிடையாது, theta turns to 0, இங்கேயும் லிமிட் theta turns to 0, இங்கேயும் லிமிட் theta turns to 0. இப்போ இங்கே 0 போட்டிங்கன்னா cos 0 என்ன ஆகிடும், 1 மாறிடும். இது ஆல்ரெடி 1 தான், இதுக்கு லிமிட் அப்ளை பண்ண முடியாது. 1 greater than or equal to லிமிட் theta turns to 0 sin theta by theta greater than or equal to cos 0 1 மாறதுனால இதோட ஆன்சர் 1 மாறிடும். அப்போ எந்த ஒரு லிமிட்டிங் ஃபேக்டரும் சரி அல்லது ஒரு குவான்டிட்டி சரி greater than or equal to 1 greater than or equal to 1. இப்போ சாண்ட்விச் தியரம் என்ன சொல்லுதுன்னா ரெண்டு பக்கமும் ஒரே வேல்யூவில் greater than or equal to வந்துன்னா கண்டிப்பாக இதோட வேல்யூ 1 தாண்டி போக வாய்ப்பே கிடையாது. அதனால் இதோட வேல்யூ என்னவாக தான் இருக்குன்றாங்க, 1 தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் ஃபைனலாக therefore by sandwich theorem limit theta turns to 0 sin theta by theta is equal to என்ன மாறிடும்னா உங்களுக்கு 1 மாறிடும். அதுக்கடுத்தது இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு புக்கில் கொஞ்சம் மாறி இருக்கும். -π/2 to π/2ன்னு போட்டிருப்பாங்க. ஏனென்றால் sin of minus theta is minus sin theta. இங்கே ஒரு மைனஸ் போட்டிங்கன்னா மைனஸ் கேன்சல் ஆகிடும் உங்களுக்கு. அதனால் இந்த ஃபார்முலா முடியும் போது இது இங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு, ஆனால் இங்கே முடியும் போது நம்மளுடைய தீட்டா வேல்யூஸ் எதுலேருந்து எதுக்குள்ளே இருக்கலாம்னா பிலாங்ஸ் டு -π/2 to +π/2ன்னு போட்டுக்கலாம். ஏன்னா செகண்ட் குவாட்ரண்ட்டில் மட்டும், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் மட்டும் இது ஓகே கிடையாது. செகண்ட் குவாட்ரண்ட் போனாலும் சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் மைனஸ் சைன் தீட்டா, கீழே மைனஸ் தீட்டா வந்தோன்னா கேன்சல் ஆகிடும். அதனால் அது இடிக்காது உங்களுக்குன்றதுனால இந்த லிமிட்ஸ் தீட்டாவோடைய இன்டர்வல்ஸ் வந்து -π/2லேருந்து +π/2 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு புக்கில் எக்ஸ்ட்ரா ஒரு நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நமக்கு தேவையானது லிமிட் ஆஃப் தீட்டா டர்ன்ஸ் டு 0 sin theta by theta is equal to 1 is the proof of this theorem. Okay, thank you.